வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு சோயா வச்சு மிளகு குருமா செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 15 உருண்டை மீல் மேக்கர் இருந்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், பூண்டு ஒரு 6-7 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம், கறிவேப்பிலை கொஞ்சம். இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு ஒரு 7-8 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய், மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பூ 2 டேபிள் ஸ்பூன். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மிளகு கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அதுக்கு நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி. அதனால் இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். அரை டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகு, ஜீரகம், சோம்பு, நீங்கள் என்ன நெய்யில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். மல்லி, போதும். இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக நல்லா பேஸ்ட் பண்ணிடுவோம். தண்ணி ஊற்றியே மிக்சியில் அரைச்சிடலாம். ரெடி, பேஸ்ட் ரெடி. இப்போ நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் ஜீரகம் மட்டும் தாளிக்க போடுவோம். 1/4 டீஸ்பூன். நல்லா கலர் மாறட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி பழமும் கறிவேப்பிலையும், கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா தக்காளி மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுத ஊற்றலாம். இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சிருக்க சோயா, நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். சோயா மிளகு குழம்பு ரெடி. இது வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.